என் இனிய வெல்டன் குரூப்பின் நலம் விரும்பிகளுக்கும் எனது அன்பான நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவுகளுக்கும் பணிவான வணக்கம். நேற்று சொல்லியிருந்த ஒரு விஷயம், தமிழன்னா யார், அவனுக்கு என்னெல்லாம் தெரியும், அவன் என்னெல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கான், இந்த உலகத்துக்கு அவன் ஏதோ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கானே அது என்ன அப்படின்னு நேற்று ஃபுல்லாக உட்காந்து படித்து பார்த்தேங்க. தமிழன்னா யார்? ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரவில் அவனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 இரவுகளாவது வேணுங்க மினிமம். அதில் நேற்று சொன்ன விஷயங்கள்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நடக்க போகிறது, அடுத்த வாரம் நடக்க போகிறது, அடுத்த மாதம் நடக்க போகிறது, அடுத்த வருஷம் நடக்க போகிறது, மிக துல்லியமாக செகண்ட்ஸ் உட்பட மாறாமல் அப்படியே சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்திலேயே தமிழனுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு, இன்னமும் இருக்கு. அதை யாரும் சரியா பயன்படுத்திக்கவோ இல்லை அதை வெளிக்கொணரவோ யாரும் விரும்பல. நீங்க ஒரு சின்ன விதையிலிருந்து முளை கட்டுற பயிர் மாதிரி கூட உங்களால வெளியில் வர முடியாது. அந்த அளவுக்கு மிக ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான தடைகளை போட்டு வச்சிருக்காங்க. இதையும் மீறி ஒருத்தன் வெளியில வர முடியும்னு நினைக்கிறவன் சுத்தமான தமிழன். நான் தமிழன், முயற்சி பண்றேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இது எப்படின்னு சொல்லாமலே நான் முடிச்சிடுறேன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். அது எப்படின்னா, நீங்க பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் நினைவுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையும் வரிசைப்படுத்திட்டே வாங்க. ஹிஸ்டரி வில் பி ரிப்பீட்டட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு வரலாறு திரும்புகிறது அப்படின்ற தமிழ் வேர்டு பொருத்தமா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் 3 times நடந்த அதே சம்பவங்கள் திரும்ப திரும்ப ஒரு ஸ்டெப்பு மாறாம அப்படி நடக்குது. கால சூழ்நிலையில் மட்டுமே வேற. இதை மெடிடேஷன் மூலமா, யோகா மூலமா, மெஸ்மரிசம் மூலமா, மன வளக்கலை மூலமா, உள்ள உணர்வின் மூலமா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒருத்தரை நீங்களும் சந்திக்க போறீங்க. நான் சந்திச்சிருக்கேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணிக்கு உள்ள சூரிய உதயம் இருக்கிற வரைக்கும், சூரியன் உலகில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் நேரில் பார்க்குற மாதிரியே சொல்றாரு. எப்படா இது சாத்தியம்? கடவுள் இருக்குன்றவங்க, கடவுள் இல்லைன்றவங்க, சாமி இருக்குன்றவங்க, சாமியை பத்தின நம்பிக்கை உள்ளவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, யாரா வேணா இருக்கட்டும், ஆனா அவர் சொல்ற விஷயம் கண்ணு முன்னாடி அதிசயமா ஆச்சரியமா நடக்குதுங்க. செம்ம அற்புதங்க. தமிழனால மட்டுமே செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். இந்த உடம்புல இருந்து ஒரு ஆன்மாவை எடுத்து வேற உடம்புகளை புகுத்தி அந்த உடம்பின் மூலமா இதே உடம்பை பார்க்கிற ஆற்றல் தமிழனுக்கு இருந்திருக்கு. அதுதான் கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய கலை. மிக தெளிவாகவும் ஈஸியாகவும் சொல்லிடவும் முடியாது, அதை கத்துக்கவும் முடியாது. ஆனா இதெல்லாம் இருந்திருக்குன்றது உண்மை, இதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்றதும் உண்மை. காலம் கடந்து சென்று திரும்பவும் இதே காலகட்டத்துக்கு வந்தான் ஒரு தமிழன்ன்றதும் உண்மை, அதுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. இந்த மாதிரி பல ஆதாரங்களை, பல சூழ்நிலைகளை தாண்டி வரக்கூடிய வரலாற்றின் அடிப்படையில் நான் நிறைய விஷயம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். என்னுடைய சந்ததியினர் மறந்துடக்கூடாது. யாரா தமிழன்னு கேட்டா நான் தான் தமிழன் சொல்லிக்கிட்டா உலகமே திரும்பி பார்க்கணும் ஒரு பெருமை. அந்த பெருமை வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. முயற்சி பண்ணலாம். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்காகவே. ஒவ்வொரு விஷயமா சொல்ல நான் முயற்சி பண்றேன். எனக்கு நான் தெரிஞ்சுக்கிற விரும்புகிற அத்தனை விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது, ஒரு தமிழன் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோட. நன்றி, வணக்கம், நாளை சந்திக்கலாம்.